இந்த மதிக்கட்டான் சோலையை வந்து வேற என்ன மாதிரிலாம் அழைக்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு குட்டி அமேசான் காடு அப்படின்னு அழைக்கிறாங்க. இல்லைன்னா ஒரு குட்டி மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமா பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில போற எந்த ஃப்ளைட்டுமே திரும்புறதில்ல, கப்பல் எதுவுமே திரும்புறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உலகிலேயே ரொம்ப அதிபயங்கரமான மர்மமான ஒரு இடம் அந்த இடம். அதுக்கு ஈக்குவலான இடம் இந்த மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த காடு அதுக்குள்ள என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த காடோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இதோட சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த காடு மதிக்கட்டான் சோலை வந்து 12 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு காடு. இந்த காட்டுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா, கொஞ்சம் கூட ஒரு துளி கூட சூரிய ஒளி உள்ளுக்குள்ள விழாத அளவுக்கு மேல இருக்கிற அந்த மரங்கள்லாம் அவ்வளோ அடர்த்தியான ஒரு காடா இருக்குது. இதனாலதான் இது வந்து ஒரு குட்டி அமேசான் காடு அப்படின்னு இதை கூப்பிடுறாங்க.